இன்னும் சொல்ல போனால் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸ், முன்பதிவு இல்லாத இருக்கைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதுவே எந்த 5 நிமிடத்திற்குள் அவர்கள் அந்த முன்பதிவை அடைந்து விடலாம் என்ற செய்தி, முன்பதிவு இல்லாத பெட்டிகள் மிக அதிகமாக அறிமுகப்படுத்துகிறோம் என்ற செய்தி உண்மையிலேயே சாமானியர்களுக்கும் பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் உதவிகரமானது. அதே போல முதியவர்களுக்கு எல்லா ரயில் நிலையங்களிலும் சக்கர நாற்காலி இருக்கும் என்பதும், அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பாக கண்காணிப்பு கேமராக்கள் அவர்கள் பெட்டியில் பொருத்தப்பட்டிருக்கும் என்பதும், இன்னொன்று அவர்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு குறைபாடு இருந்தால் அபாயகரமான ஒரு செய்தியை அவர்கள் சொல்ல வேண்டுமென்றால் உடனே 138 என்ற எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளலாம் என்ற செய்தி. அது மட்டுமல்ல, விமானத்தில் பறப்பவர்களுக்குத்தான் சில சலுகைகளும் சில வசதிகளும் இருக்கிறது என்பதை மாற்றி ரயில் பயணம் எந்த விதத்திலும் அதற்கு குறைவில்லை என்று வைஃபை வசதி, இணையதளம் மூலமே உணவை பதிவு செய்யும் வசதி, இத்தகைய வசதிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மருத்துவராக நான் சொல்கிறேன், எத்தனையோ ரயில் பெட்டிகளில் கழிப்பறைகள் சரியாக பராமரிக்கப்படாமல் சிறுநீர் பாதையில் அழற்சி, அதாவது ரயில் பயணத்தின் போது அவர்களுக்கு அயற்சி வருகிறதோ இல்லையோ, சிறுநீர் பாதையில் அழற்சி வருபவர்களை, சிறுநீர் பாதை அழற்சி என்றால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருவதை நாங்கள் மருத்துவர் என்ற முறையிலேயே நானே பல முறை பார்த்திருக்கிறேன். அத்தகைய நோயாளிகளை நான் சந்தித்து இருக்கிறேன். ஆனால் சுத்தம், சுகாதாரம், கழிப்பறைகளை முற்றிலுமாக மேம்படுத்துவது, அதுவும் பசுமையோடு கூடிய சுகாதாரமான டாய்லெட், பயோ டாய்லெட்ஸ் என பயன்படுத்துவது போன்ற திட்டங்கள் எல்லாம் உண்மையிலேயே இதுவரைக்கும் ரயிலில் பயணம் செய்பவர்கள் எல்லாம் எலியோடும் கரப்பான் பூச்சியோடும் சேர்ந்தும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே காற்று வருகிறதோ இல்லையோ துர்நாற்றம் வந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் மாறி ரயில் பயணத்தை ஒரு சுகமான பயணமாக மாற்றுவதற்கு மத்திய ரயில்வே அமைச்சர் முயன்றிருக்கிறார். உண்மையிலேயே என்னை பொறுத்த மட்டில் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், பயணிகளுக்கு பாதுகாப்பாகவும் சுகாதாரமாகவும் வசதியாகவும் உள்ள பட்ஜெட் சாமானியர்களின் பட்ஜெட் என்று தான் நான் இதை சொல்வேன்.